எல்லோருக்கும் வணக்கம். டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும் மானிட்டரி பாலிசியினுடைய கமிட்டி மீட்டிங் நடந்தது. இதில் ரெப்போ ரேட் அன்சேஞ்சாகவும் சிஆர்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 0.5% குறைச்சிருக்காங்க. இதனால் யாருக்கு என்ன லாபம், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. டிசம்பர் 6ஆம் தேதி ஆர்பிஐனுடைய கவர்னர் மானிட்டரி பாலிசிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிச்சிருக்காரு. இதில் ரெப்போ ரேட்டினுடைய விகிதத்தை அன்சேஞ்சட் ஆகணும். அதாவது 6.50 தான் ஆல்ரெடி இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் அவர் கொடுக்கல, அன்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 4.5% இருந்துச்சு. இப்போ 0.5% குறைச்சிருக்காங்க. 4% பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. 4.5லேருந்து 4% அறிவிச்சிருக்காங்க. இதனால் பேங்க்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதனால் கஸ்டமர்ஸ் அதிகம் மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணப்புழக்கம், இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகரிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி பேங்க் சைடு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சிஆர்ஆர் கட் பண்ணியும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. சிஆர்ஆர் குறைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அது கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷாகவே வந்துடுச்சு. சரி, இது தெரிஞ்ச நியூஸ் தான் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக க்ளோசிங் ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு மேலே மார்க்கெட்டில் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரேட்டை குறைச்சதுனால பேங்க் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோனுக்காக வைத்திருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது பிஸ்னஸ்க்காக வைத்திருக்க அமௌண்ட், டெபாசிட் அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இருப்பு தொகையை அவங்க கேஷாக வச்சுக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா 4.5ல் இருந்துச்சு. இப்போ 4%. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு. இதனால் இவங்க பேங்க் சைடு பார்த்தீங்க அப்படின்னா லோன்ஸ் பார்த்தீங்க அதிகம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகம் கிடைக்கும். இந்த கஸ்டமர்ஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணால் கஸ்டமர்ஸ் வரதுனால பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மொரோ இது பார்த்தோம் அப்படின்னா பேங்க் சைடை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாபம் தான். இப்போ இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது, இப்போ ஒரு பேங்க் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கு கடன் கொடுக்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.5% ப்ரீவியஸாக 4.5% கேஷாக அவங்க ஆர்பிஐயில் டெபாசிட் வச்சுருக்கணும். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.5% ரிலீஃப் கிடைக்குது அவங்களுக்கு. எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு கேஷ் கிடைக்குது பிஸ்னஸ்க்காக. இப்போ 4.5% வச்சுருந்த இடத்துல இப்போ 4% அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும் போதும். இப்போ 100 ரூபாயில் 40 ரூபா வச்சுருந்தா அவங்களுக்கு போதும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து அதை பிஸ்னஸ் பண்ணலாம். அதுலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான். பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் அவங்க பேங்கில் பணம் கிடைக்கும். அதை அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லாபமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணப்புழக்கம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்க்ரீஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சைடில் இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைச்சதுனால ஏற்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாரம் மார்க்கெட் ஒரு லாஸ்ட் வாரம் பாசிட்டிவாக முடிஞ்சுது. இந்த வாரம் எப்படி இருக்குது, இந்த நியூஸ்லாம் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டிசம்பர் மந்தில் பையிங்கில் தான் இருக்காங்க. இதனுடைய இப்போ இந்த சிஆர்ஆர்லாம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்ததுனால வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இந்த வாரம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மேபி. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த வாரம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம திரும்ப வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.